விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தமது கருத்தினை பகிர்ந்திருக்கிறார். அதனை காணலாம். மன்னார்காடு மாவட்டம் என்பது என்னைக்குமே இந்த திராவிட பூமி, திராவிட இயக்கத்திற்கு ஒரு வேறாகவும் விடுதாகவும் இருக்கிறது. ஆகவே இங்கே திமுக ஜெயிக்குதுன்னா அது ஒன்றும் இதுவே இல்லை. ஏன்னா அந்த மண்ணில் அந்த விதை தான், எந்த விதை போட்டால் எது விளையுமோ போட்டால் இங்கே திராவிட இயக்கத்தினுடைய இதை போட்டால் தான் இங்கே விளையும். அந்த மண் இது நல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக வேலை செய்து பணியாற்றினார்கள். உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அவர் என்னுடைய பிள்ளை அவன். அது மாதிரி நான் பார்க்கல. இரவு பகல் செஞ்சால் இந்த 27 நாளாக அவர் பணியாற்றியதை நம்ம உண்மையிலேயே மிக 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 பாராட்டுக்குரிய ஒரு பெரிய விஷயம். நல்லா பணியாற்றியிருக்கிறார்கள். எல்லாரும் நல்லா உழைச்சாங்க. இந்த நேரத்தில் கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். யாருமே ஒன்று கூட முகசொலி ஒன்றிய செயலாளர்ந்து பொறுப்பாளர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்ந்து எங்களுக்கு மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் பொன்முடி எல்லாரும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உடைச்சோம். கடுமையாக போய் மக்களை சந்தித்தோம். வேறு ஒன்றும் சொல்லலை. நாங்களாம் ஒன்றுமே இல்லை கையில் என்கிட்ட. அவங்களாவது பணம் கொடுத்து ஓட்டு கேட்டாங்க. நாங்கள் அது கூட கொடுக்கல. வெறும் கையோடு போய் கையெடுத்து கும்பிட்டோம். 3 ஆண்டுகள் தலைவருடைய சாதனையை சொன்னோம். எங்களுக்கு மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தோம். இந்த அடுத்த தேர்தலா வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இது அச்சாரம் வச்சது மாதிரி தான். 234 தொகுதிகளில் குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு அதுதான் நிரூபிச்சிருக்குது இந்த தேர்தல். மக்கள் இந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த சாதனைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை.